அண்மை செய்தி. தமிழகத்தில் 33 காவல்துறை அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதன்படி கொளத்தூர் காவல் துணை ஆணையர் பாண்டியராஜன் பழனி பட்டாலியனுக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் விவரங்களை செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம். சரவணகுமார், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. தமிழக காவல்துறையில முக்கிய பொறுப்பில் வகித்த அதிகாரிகள் 33 பேர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுல 4 ஐஜிக்களும் 2 டிஐஜிக்கள் உட்பட 33 அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். முக்கியமாக சேலம் காவல் ஆணையர் பிரவீன்குமார் அப்பிலப்பு இடமாற்றம் செய்யப்பட்டு அவருக்கு பதிலாக அனில்குமார் கிரி சேலம் காவல் ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று சென்னையில இணை ஆணையராக இருந்த நுண்ணறிவுத்துறையினுடைய இணை ஆணையராக இருந்த தர்மராஜன் இடமாற்றம் செய்யப்பட்டு அவர் வேலூர் சரக டிஐஜியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். வேலூர் சரகத்துல டிஐஜியான தேவராணி இடமாற்றம் செய்யப்பட்டு காஞ்சிபுரம் சரகத்தினுடைய டிஐஜியாக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று எஸ்பி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய பல அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டதுல சென்னையில சமீபத்தில் கொளத்தூர் காவல் மாவட்டத்தினுடைய டிசியாக இருந்த பாண்டியராஜன் இவர் திருமலா பால் நிறுவனத்தினுடைய மேலாளர் தற்கொலை செய்த விவகாரத்தில் இவருடைய பெயர் அடிக்கப்பட்டு இவர் மீதான குற்றச்சாட்டு தொடர்பாக துறை ரீதியாக விசாரிக்கப்பட்டு அவர் பணி ஒதுக்கப்படாமல் வைக்கப்பட்டிருந்த நிலையில அவர் பட்டாலியனுக்கு பட்டாலியனுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று கோயம்பேடு துணை ஆணையர் அதிவீரபாண்டியன் இவரும் இன்று அவருடைய சென்னை காவல்துறையுடைய தலைமையகத்தில் ரிப்போர்ட் செய்யப்பட்ட நிலையில அவரையும் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றியிருக்கிறார்கள். அதே போல தமிழகத்துல தீவிரவாத தடுப்பு பிரிவு உருவாக்கப்பட்டு அதில் தீவிரவாத தடுப்பு பிரிவு மூலமாக சமீபத்தில் நீண்ட காலமாக தலைநகராக இருந்த 3 தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில தீவிரவாத தடுப்பு பிரிவினுடைய சென்னை எஸ்பியாக அருளரசு இவர் உளவு பிரிவுல எஸ்பியாக இருந்தார். இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று கமாண்டோ பிரிவுல எஸ்பியாக இருந்த அருண் பாலகோபாலன் இவர் அறிவுசார் சொத்துரிமை வீட்டு பிரிவினுடைய எஸ்பியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று பாதுகாப்பு பிரிவினுடைய சென்னை டிசியாக இருந்த சுஜித் குமார் இவர் கோயம்பேடுக்கு துணை ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று யூபி சாம்சன் இவர் சிஐயு ப்ரொவிஷன் அஃபென்ஸ் விங்கினுடைய எஸ்பியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். கரூர் மாவட்டத்தினுடைய எஸ்பி பெரோஸ்கான் அப்துல்லா இவர் இடமாற்றம் செய்யப்பட்டு ஆவடி காவல் ஆணையரகத்துல ஆவடி டிசியாக துணை ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதுபோன்று காத்திருப்போர் பட்டியலில் இருந்த ஆஷிஷ் ராவத் சிவகங்கை எஸ்பியாக இருந்தார். இந்த மணப்புற விவகாரத்தில் இவர் இடமாற்றம் செய்யப்பட்ட நிலையில இவர் இடமாற்றம் செய்து தற்போது பொருளாதார குற்றப்பிரிவுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். இது போன்ற மொத்தமாக 33 காவல்துறை அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான உத்தரவை தமிழக அரசு பிறப்பித்துள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.